சரி விசாரிக்காத. உன் திருமுலைக்கு லைட்டா வேலை கொடுத்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை உன் புருஷன் தூங்கினதுக்கு அப்புறமா அந்த கவிதா போய் படுத்திருந்தா? ஆமால, அப்படியும் நடந்திருக்கலாம்ல. அப்படிதான் நடந்திருக்கும். இருக்கும் வந்திருக்கவ அந்த மாதிரி வேலை செய்யறவதான். மறுபடியும் என் புருஷனையே தப்பா நினைக்க வைக்கிறாள. இல்ல, இனிமே என் புருஷனை பத்தி நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். முதல்ல அவருக்கு போய் காஃபி கொடுக்குறேன். ஏய், நீ ஏன் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கெல்லாம் காஃபி கிடையாது, போ. கௌசல்யா, கோவம் போயிடுச்சா? என்ன என் மேல கோவப்பட்டு வெளியே போயிட்டு டம்பிள்ஸ்லாம் எடுத்து எக்ஸசைஸ்லாம் பண்ணியா? ஆர்ம்ஸ் எல்லாம் பெருசா இருக்கு. நீயா எழுந்துரு. என்னங்க என்னங்க நொண்ணுங்க? நீ எப்ப ரூமுக்குள்ள வந்து படுத்த? நீங்க தூங்குனதுக்கு அப்புறமா. யார கேட்டீங்க வந்து படுத்த? ஏன் புருஷன் ரூமுக்குள்ள வரதுக்கு நான் யாரை கேட்கணும்? எது நான் உன் புருஷனா? வெளிய போடி. போடி, அடுத்து செத்து போடு. போ. என்னங்க இது? காலையிலே சூடா இருக்கீங்க. மூஞ்சில ஊத்துவேன். வெளிய போடி. போ. போ சொல்றல. என்ன சொல்லிட்டே இருக்க? தாட் இந்த மாதிரி அங்கேயே உட்கார்ந்திருக்க. டேய், வெளிய போடி. போ வெளிய. வாங்க. வாங்க. ஏறு. போ. போ. கர்மம் புடிச்ச. ஐயோ, என்னங்க நீங்க? விடுங்க. என்னங்க இது? காலையிலே சின்மிச்ச பண்ணிக்கிட்டு சொன்ன கேளுங்க. யாராவது பாத்துற போறாங்க. விடுங்க. விடுங்க. ஐ, எனக்கு ஏதோ காஃபியோட காத்துட்டு இருக்கியா? காஃபி சூப்பரா இருக்கு தங்கச்சி. என்னது தங்கச்சியா? அடிய அட்ரஸ் இல்லாத அனாமத்து அரையனாக்கு வாங்கின தாயத்து. யார பார்த்து நீ தங்கச்சின்னு சொல்ற? நீயும் நானும் ஒரே வயத்துல பிறந்தமா? மவளை இன்னொரு தடவை தங்கச்சின்னு சொன்ன. இரு, ஏன் டென்ஷன் ஆகுற? ஒரே தாய் வயித்துல பிறந்தாதான் அக்கா தங்கச்சியா? ஒரே வீட்டுல ஒரே ஆளுக்கு வாக்குப்பட்டாலும் நாம அக்கா தங்கச்சி தாமா. அடிச்சி, அவருக்கு வாக்குப்பட்டவன் நானடி. நீ எங்க இருந்தோ வந்தவ. யார் சொன்னது? அவர் முதல்ல தாலி கட்டினது எனக்கு தான். நீதான் எக்ஸ்ட்ரா பீஸ். ஏதோ பாக்கிறதுக்கு வான்கோழி லெக் பீஸ் மாதிரி இருக்கியா? அதனால அவர் ஆசைப்பட்டுட்டாரோ என்னமோ. உன்னை அப்படியே அடிச்சே கொன்றுவேன். தப்புமா. வாடி ரவ உப்புமா. அப்படி எல்லாம் பேசக்கூடாது. பொங்கல்னு சொல்லிட்டா. ஷோ, இத பாரு. அவரு கையால உனக்கு முன்னால தாலி வாங்கினவன் நான். என்ன காலி பண்ணணும்னு நினைக்கலாமா? உனக்கு முன்னாடியே குழந்தை பெத்துக்கிட்டவனா? நான் உனக்கு அக்காமா. அக்காவை வாடி பொடினா சொல்லக்கூடாது. ஏன் கொக்க மக்கா? உன்னை வாடி பொடின்னு சொல்லக்கூடாதுடி. வேற மாதிரி தான் சொல்லணும். ஃப்ராட். உனதான் என் புருஷன் யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாருடி. அது சும்மா உன்னை சமாளிக்கிறதுக்காக. தப்பு பண்ற எந்த ஆம்பளையாவது உடனே உண்மையை ஒத்துப்பானா? அதுவும் இந்த விஷயத்துல. சரி, தெரியாம தான் உன்னை கேக்குறேன். யாருனே தெரியாத ஒருத்தி கூட தான் ஒரே பெட்ல ஏன் புருஷன் சரி நம்ம புருஷன் ஒன்ன தூங்கினாரா? யாருனே தெரியாத ஒருத்தி கூட தான் கொஞ்சம் குலாவி காலையிலே சிர்மிஷ பண்ணாரா? நீ பாத்தியடி கள்ளி. ஐயோ, எனக்கு அடுப்பேத்துறாளே. அடுப்பேத்துற பொண்ணு கடுப்பா கூடாதுமா. அப்புறம் குடும்பம் நிம்மதி இல்லாம போயிடும். நீ வேற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ரொம்ப குதிச்சேன்னு வச்சுக்கோ. அவர் வேற டென்ஷன் ஆகி ஒன்ன கழட்டி விட்டா வாழ வெட்டியா போய் உன் அப்பா வீட்டுல நீ என்னமா பண்ணுவ? ரொம்ப ஓவரா போறடி. இத பார், அவரோட மொத பொண்டாட்டி நான். என் வாழ்க்கையை பங்கு போட்டுக்க வந்தவதான் நீ. நியாயமா பார்த்தா நான் தான் ஓ மேல கோவப்படணும். ஆனா நீ எகற. இங்க பாரு, இந்த கவிதா காத்து மாதிரி இருக்கிற வரைக்கும் நீ அமைதியா இந்த வீட்டுல இருக்கலாம். சூறாவளியா மாறின உன் நிலைமை அழகான புள்ளிமானே
இந்த கவிதா காத்து மாதிரி இருக்கிற வரைக்கும் நீ அமைதியா இந்த வீட்ல இருக்கலாம். சூறாவளியா மாறின உன் நிலைமை பாத்துக்கோ. போச்சு போச்சு எல்லாம் போச்சு. நானும் யாத்தையும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி சந்தோஷமா சண்டை போட்டு சுத்தி வந்த பொற்காலத்தெல்லாம் இவ பொடிக்கிட்டு போயிடுவா போல இருக்கே. அப்படின்னா என் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே கற்காலம் தானா? தங்கச்சி, அக்காவுக்கு ரொம்ப பசிக்குது. டிஃபன் செஞ்சிட்டியா? குப்பை தொட்டியில ஏதாவது இருக்கும், பொறுக்கி சாப்பிடு. இது 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 புடவை. ஏண்டி, இது புடவைன்னு கூட உனக்கு தெரியாதா? இது ஏன் புடவை தாண்டி? ஆமா. ஹேய், ஏன் புடவை எது கட்டின? நல்லா இருக்கே கதை. ஏன் புருஷனை நீ கட்டிக்கலாம், ஆனா ஓ புடவைய நான் கட்டிக்க கூடாதா? கட்ட கூடாதுடி. யார கேட்டு ஏன் புடவை எடுத்து கட்டின? யார கேட்கணும்? நீ என்ன கேட்டுத என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அவருக்கு ஏன் புருஷன்டி, நீ யாருன்னு தெரியல, திடீர்னு வீட்டுக்குள்ள புந்து அவர் மேல உரிமை கொண்டாடுறியா? எனக்கு உரிமை இருக்கு, கொண்டாடுறேன். இது என் புருஷ வீடு, அதனால ஏன் வீடுன்னு சொல்றேன். ஆனா இது ஏன் புடவை கட்டு? என்ன கௌசல்யா நீ, நாம ரெண்டு பேரும் ஒரே புருஷனை கல்யாணம் பண்ணிருக்கோம். ஆனா ஏன் இந்த புடவை நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கட்டிக்க கூடாது? நீ மாத்தி மாத்தி கட்டவலடி, ஏன் மாத்தி கட்டவ? அடியே கர்மம் புடிச்சவளே, மிச்சத்தை தின்றவ நீ, உனக்கு ஏன் புடவை கேக்குதா? மரியாதையா புடவை கழட்டு. நாளைக்கு கழட்டி கொடுக்கறேன். இப்ப கழட்டுடி. முடியாது, என் புடவை கழட்டு. முடியாது, முடியாது. உன்மட கழட்டு. முடியாது, புடவை கழட்டு. என்னங்க வீடி, என்னங்க என்னங்க சீக்கிரம் வாங்க. பாருங்க, வாய் குடுத்து வரா. என்னாச்சு என்னாச்சு? ஏன் சண்டை? இந்த புடவை கழட்டி கொடுக்க சொல்லி அடம் பிடிக்கிறா. கௌசல்யா, உனக்கு தான் ஏகப்பட்ட புடவை இருக்குல்ல, இந்த புடவைக்கு ஏன் ஆசைப்படுற நீ? அது ஏன் புடவைங்க? வாங்கி கொடுத்த உங்களுக்கு ஞாபகம் இல்ல? அதானே, ஒருத்திக்கு மட்டும் புடவை வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். நீங்க தான் ஊருக்கெல்லாம் புடவை வாங்கி கொடுக்குற ஆளா இருக்கீங்களே. ஐயோ, இன்னும் எத்தனை பேர் பொண்டாட்டின்னு வந்து என் புடவை எடுத்து கட்ட போறாங்களோ. கௌசல்யா, இந்த மாதிரி தப்பா பேசுற. ஒண்ணு தவிர எனக்கு வேற பொண்டாட்டியே இல்ல. அப்ப இவ யாரு? ஒண்ணு விட்டு சித்தியா? இல்ல, அது கௌசல்யா. என்ன கௌசல்யா, நீ என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறிய. சத்தியமா சொல்றேன், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, அதே பாட்ட பாடாதீங்க. உங்க யோக்கியதை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மரியாதையா புடவை கழட்டி தரேன். ஏமா, நீ இங்க வந்ததே தப்பு. ஏன் கௌசல்யா புடவை எடுத்து கட்டின? உரிமை இருக்கு, அதனால கட்டினேன். உரிமை எருமை பேசினா உன தூக்கி போட்டு பேசி கொண்டு அப்படியே. மரியாதையா புடவை கழட்டி கொடுத்துட்டு போ. நான் போகணுமா? பின்ன நான் போகணுமா? இது என் வீடு. உங்க வீடு தாங்க, ஏன் வீடு. இது ராமர் இருக்கிற இடம் தானே. சீதைக்கு அயோத்தி. சீதா வேறயா? மூணாவது வரை ஒருத்தி இருக்காளா? இல்லமா, உறவு முறையா அப்படியே புராணத்தை வச்சு கம்பேர் பண்ணி சொல்றாதா? புடவை வாங்கி தாங்கன்னு சொன்னா புராண கதை வரை கேட்டுட்டு இருக்கீங்களா? இப்போ ஏன் புடவை எனக்கு வேணும்? ஐயோ, வாங்கி தரேன். இருக்கு கௌசல்யா. இத பாருமா, என் கௌசல்யா பிடிவாதக்காரி. ஒழுங்கா புடவை கழட்டி கொடுத்துரு. முடியாதுங்க. இத பாருமா, நான் அவனுக்கு வேற புடவை வாங்கி தரமா. இல்ல, இவ என் பொண்டாட்டியே இல்ல, இவ யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன. இப்போ எந்த அர்த்தத்துல அவளுக்கு புடவை வாங்கி தரேன்னு சொன்ன? கௌசல்யா, நான் சொல்றத கேளு. சே, உன்ன அறியாம உண்மையெல்லாம் உளறிட்டல. பொண்டாட்டி ஆறாவது புடவை வாங்கி தரேன்னு சொன்ன. ஐயோ கடவுளே, என் வாழ்க்கையே போயிடுச்சே. நீ கௌசல்யா, நீதான் என் பொண்டாட்டி. ஓம் புடவை அவர்கிட்ட வாங்கி தரதுதான் இவ்வளவு போய் சொல்ல. அங்க இருக்கியா? இந்த பக்கம் இங்க இங்க இருக்க. இல்ல, இரு இரு இரு, அங்க இரு 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 இரு. பத்தியா, கட்ட பொண்டாட்டியை எப்படிலாம் அல்லாட விடுற பத்தியா? ஐயோ, அல்லாட விடல, மிஸ் ஆயிருச்சு. ஆமாயா, நான் மிஸ் ஆகி அவருக்கு மிஸ்ஸஸ் ஆயிட்டா. ஐயோ கௌசல்யா, ஐயோ கௌசல்யா. ஏயா, 4 அரை விட்டு என் புடவை வாங்கி தராம அவகிட்ட எதுக்கு நீ கொஞ்சனோ கொலாவனோ கொழைனோ எல்லாம் எதுக்கு பண்ணணும்? அப்ப உனக்கு அவளுக்கு ஏதோ கனெக்ஷன் 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 இருக்கு. இல்ல இல்ல இல்ல, கேளு 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 கேளு. இல்ல கேளு கேளு, என்ன காப்பாத்துறா. என்ன தண்ணில விட காப்பாத்துறதுக்காக புடிச்சாவோ. என்ன படுவுக்குள்ள தள்ளி விட்டு உன்னை தொட்டில விடாம அவ காப்பாத்துனாளா? இல்ல, அது கௌசல்யா. என்ன கௌசல்யா, எப்படி போனாலும் நேரா வந்து முட்டுறிய. அவ முட்டா உனக்கு தொட்ட மாதிரி இருக்கும், நான் தொட்டா உனக்கு முட்ட மாதிரி இருக்குமா? ஐயோ கௌசல்யா, போதும். இனிமே கௌசல்யா என் பேரை சொல்லாதீங்க. ஏன் கௌசல்யா, அந்த பேருக்கு என்ன நல்லதா இருக்கு? ஐயோ சீ, என் பேரை சொல்ற உரிமை உங்களுக்கு இல்லன்னு சொல்றேன். கௌசல்யா ப்ளீஸ் ப்ளீஸ், அப்படிலாம் சொல்லாத. நான் உத்தம புருஷன், என்ன நம்பு. நீங்க உத்தமனா இருந்தா முதல்ல அவளை வெளிய அனுப்புங்க. என்ன இப்படி சொல்ற கௌசல்யா? நான் இப்பவே சொல்றேன் பார். ஏய் பொம்பளை,
மரியாதையா அந்த வீட்டை விட்டு வெளியே போனி. என்னடி பயமே இல்லாம லுக்கு விடுற? இப்ப நீயா போறியா இல்ல போலீஸ கூப்பிட்டு உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி வெளியே அனுப்பிடுமா? போலீஸா? ஆமா. சரி வர சொல்லுங்க. அவங்க வரதுக்குள்ள நான் போய் சேர்ந்துடுறேன். என்ன வரதுக்குள்ள? இப்பவே போய் சேரேன். என்ன பண்ற? நீங்க தானே சொன்னீங்க போய் சேர சொல்லி. அதான் இந்த விஷயத்தை குடிச்சிட்டு நான் போய் சேர்ந்தேன். அப்புறம் போலீஸ் வந்து உங்களை குடும்பத்தோட அள்ளி போட்டுட்டு போறாங்க. ஐயோ என்னமா நீ சின்ன பாட்டில வச்சு பெரிய பிரச்சனை பண்ற? இது பிரச்சனை இல்லைங்க, என் உரிமை போராட்டம். உங்ககிட்ட எனக்கு கிடைக்காத வாழ்க்கை வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. உங்களுக்கு கூட அந்த வாழ்க்கை கிடைக்க கூடாது. மறுபடியும் என்ன இந்த வீட்டை விட்டு போக சொன்னீங்க, என் முடிவு வேற மாதிரி இருக்கும். ஏம்மா நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்க, அதுக்காக தப்பா முடிவு எடுத்து எங்க முடிவெல்லாம் மாத்தி விட்டுறாத. போ 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 போ. கோசலியா கோச்சுக்காதடி, நான் உனக்கு வேற படம் வாங்கி தரேன். நீங்க உண்மையிலே நல்லவரா இருந்தா அவளுக்கே இப்படி பயப்படுறீங்க? அது அது விதி கோசலியா, விதி. இந்த காலத்துல கெட்டவெல்லாம் தில்லா இருக்கான், நல்லவெல்லாம் நல்லா இருக்கான். என்ன பண்றது? காலம் கெட்டு போய் கிடக்கு கோசலியா. கெட்டு போறது காலம் இல்ல, நீங்க தான். இல்ல இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. ஐயோ கோசலியா, கோசலியா என்ன சார் இது? முடியல சார். இவ யாரு? உண்மையிலேயே இவ என் புள்ளையோட பொண்டாட்டி தானா? என் புள்ள ரொம்ப நல்லவனாச்சே. இந்த மாதிரி தப்பெல்லாம் சுத்தமா பண்ண மாட்டானே, அவ்வளவு தைரியம் கிடையாதே. ஆனா இவ அவனோட பொண்டாட்டி தானே சும்மா ஸ்ட்ராங்கா சொல்றாளே. ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. என்ன இவ பதுங்கி பதுங்கி போறா? ஏதோ மர்மம் இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். அப்பா நான் அவர் வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா தெரிஞ்சது அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிருக்குப்பா. நான் இங்க வந்ததுனால இந்த வீட்டுல பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. பாவம் பாவம் பையன் அத்தை, அவங்கதான் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்காங்க. அப்பா என் அத்தை பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருக்காங்கப்பா. அவங்களுக்கு நல்ல மருமகளா, ஒரே மருமகளா இருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்காமலே போயிடுச்சுப்பா. இன்னொரு பொண்ணு மருமகளா இருக்காப்பா. இல்லப்பா இந்த வீட்டுல என்ன யாருமே ஏத்துக்கல. அப்பா ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணா போய் சொல்லுவாப்பா, ஆனா புருஷ விஷயத்துல போய் சொல்லுவாளப்பா. அது ஏன்ப்பா யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அவர் தான்ப்பா என் புருஷன். எப்படியாவது போராடி அதை நான் நிரூபிப்பேன். அப்படி முடியலன்னா நானும் என் பிள்ளையும் ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்து போயிடுவோம்ப்பா. வெச்சிரப்பா. இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காளே, இவளை போய் நாமளும் சந்தேகப்பட்டுட்டோமே. டேய் மாதவா துரோகி, வரடா. வந்துட்டே இருக்க. I'll be there, don't worry. நில்லுடா. என்னமா? அம்மான்னு கூப்பிடாத என்ன. திடீர்னு உன்னை எப்படி ஆயான்னு கூப்பிட முடியும்? நீ அம்மா தானே? டேய் பேசாத என்கிட்ட. சரி ஓகே விடு. டேய் என்ன? உன்னை பெத்ததுக்காக நான் வேதனைப்படுறேன், வெக்கப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன். எதுக்கு இத்தனை படுற? என்னாச்சு உனக்கு? என்ன ஆச்சா? அடி தாங்கும் உள்ளம் இது இடி தாங்குமா? இடி போல பிள்ளை வந்தால் மடி தாங்குமா? ஏமா ஏன் 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 அப்படி ட்ரெயின்ல பிச்சை எடுக்க பாட்டு போற? டேய் வேணாடா மதவா, வேணா. தயவு செஞ்சு நீ கோவத்தை கிளறாத. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்துகிட்டு நீ பீரையே குடிச்சிருக்க. நான் எப்பவும் பீர் குடிச்சேன்? டேய் உதாரணத்துக்கு சொன்னேன்டா. உன்னை நான் எவ்வளவு நல்லவன்னு நினைச்சேன், ஆனா நீ ஒரு பொண்ணு வாழ்க்கையில சூறாவளியா புகுந்து சுனாமியா தாக்கி இருக்க. நான் கிளம்புறேன். டேய்
நில்லுடா. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு செவனேன்னு கிளம்பிட்டு இருக்க. நீ சீரியஸா பேசலாமா? கன்ஃபியூஸ்டா பேசுற. எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், தூங்குறவனை எழுப்பலாம்டா, ஆனா தூங்குறவ மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. முடிவா நீ என்னதான் சொல்ற? நீ அந்த பொண்ணுக்கு என்னடா முடிவு சொல்ல போற? எந்த பொண்ணுக்கு? உன் பொண்டாட்டிக்கு. எனக்கு கௌசல்யாக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. டேய் டேய் டேய், அவ செகண்ட் வைஃப்டா. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் வைஃப பத்தி. யாரு வந்திருக்காளே அவளை பத்தியா? அவளேதான். அவ என் பொண்டாட்டி நீ நம்புறியா? நம்புறது என்னடா, நான் முடிவே பண்ணிட்டேன். மா நோ சவுண்ட். இத பாருடா மாதவா, ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் பொய் சொல்லுவா, ஆனா புருஷ விஷயத்துல மட்டும் பொய் சொல்லவே மாட்டா. பாவண்டா அவ அப்பாவிடா. அவ வாழ்க்கையில நீ விளையாடாதடா. மா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? பைத்தியம் பிடிச்சிருக்கா? டேய் இல்லடா, நீ நல்லவன் நினைச்சு உன் மேல பைத்தியமா இருந்தேல்ல, அது இன்னைக்கு தெளிஞ்சு போச்சுடா. டேய், செருப்பு நம்ம காலை கடிக்கும், ஆனா நம்ம காலு என்னைக்குமே செருப்பு அங்க கடிக்கவே கடிக்காதுடா. இங்க பாருடா, ரயில் தண்டவாளத்துல குடுகுடுன்னு ஓடும், ஆனா தண்டவாளம் ரயில்ல ஓடவே ஓடாது பாரு. ஐயோ அம்மா அம்மா, ஏமா இப்படி குழப்பற? ஐயோ டேய், இப்படி ரொம்ப நல்லவனா நடிக்காதடா, நல்லவனா வாழு. உன்ன வேணா ஒரு பொண்ணு ஏமாத்தலாம்டா, ஆனா நீ ஒரு பொண்ணை ஏமாத்தவே கூடாதுடா. டேய் டேய் டேய், வந்திருக்காளே அவளை உன்னோட பொண்டாட்டின்னு பேப்பர்ல பெருசா அனௌன்ஸ் எது பண்ணிடா. பேப்பர்ல பெருசா? மா நீ பத்தாமாவா? நீ பத்தாமாவா? நீ டேய் டேய் டேய், அப்படியே உன மண்டே போடாத பாரு. உன்னை அப்படி இதுவா சின்னது பெருசா எடுத்துக்கிறேன். உன்னை இல்ல அம்மா இல்ல போயிட்டியா நீ? எஸ்கேப் ஆயிட்ட. உன்னை இரு, நான் வந்து கவனிச்சுக்கிறேன். எல்லாம் தலையெடுத்து. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். போடா, போய் உங்க பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. அத்தை, உங்க பேரு உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்படுறான். ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. விழுடா, விழுந்து நல்லா ஆசீர்வாதம் இருப்பா, வாங்கிக்கோ. நல்லா இரு. எந்திரிப்பா எந்திரிப்பா எந்திரிப்பா. டேய், உன் பாட்டியோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிருச்சுடா. இனிமே நீ அமோகமா இருப்ப. அத்தை, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா நல்லா இருமா. எந்திரிமா எந்திரிமா. அத்தை, இந்த ஒரு வார்த்தையை உங்க வாயால கேக்குறதுக்கு நான் எத்தனை நாள் ஏங்கினேன் தெரியுமா? ஆனா உங்க பொள்ளதான் உங்களை என் கண்ணுலயே காட்டாம போயிட்டாரு. அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். இப்போ என்னால உங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை, ஆனா என் நிலைமை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. என்ன யோசிக்க சொல்றா இவ? அத்தை, காஃபி சாப்பிடுறீங்களா அத்தை? ஐயோ பாவத்தை நீங்க. ஆமா இல்லைன்னு கூட உங்களுக்கு தலையே சரியா ஆட்ட தெரியல. நீங்க இருக்க, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிங்க அத்தை. இவனுக்கு என் பையன் ஜாட லைட்டா இருக்குதே. தம்பி, உன் பேர் என்ன ராசா? மகேஷ். வடிப்பாக்கம் மகேஷ். மகேஷ், வடிப்பாக்கம் மகேஷ். மாதவ மாதிரியே சொல்றானே, டவுட்டே இல்லை. கன்ஃபார்ம் இது மாதவனோட ஜெராக்ஸ் தான். சாரி அத்தை, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேக்கனா பாட்டியை தொந்தரவு பண்ணாத, போய் விளையாடு. இந்தாங்க அத்தை காஃபி. தேங்க்ஸ் மா. அத்தை சாப்பிடாதீங்க அத்தை. அதுல நான் சக்கரை போடல. ஏன்? உங்களுக்கு பிபி சுகர் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா. அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்பூன் சக்கரை போடலாம். கொடுங்க கொடுங்க, போட்டு தரேன். 1 2 3. இப்ப குடிங்க அத்தை. அத்தை, இருங்க இருங்க, குடிக்காதீங்க. என்ன? ரொம்ப சூடா இருக்கு, அது கொடுத்தீங்கன்னா நான் ஆத்தி கொடுத்துருவேன். கொடுங்க. இந்தாங்க அத்தை, குடிங்க. அத்தை,
மத்தியானம் என்ன சாப்பிடுவீங்க? சோறுதாம்மா. ஐயோ தமாஷத்தை நீங்க. என்ன குழம்பு வேணும்னு சொன்னீங்கன்னா செஞ்சிருவேன். என்ன வேணாலும் நீ செய்மா, நான் நிம்மதியா சாப்பிடுவேன். சரிங்க அத்தை. அத்தை அப்புறம் அத்தை, டப்ல நிறைய உங்களோட அழுக்கு துணி எல்லாம் இருந்துச்சு. நான் போய் அது எல்லாத்தையும் துவைச்சு போட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க, நானே உங்களுக்கு வந்து எல்லாம் செய்யறேன். சரியா? நான் போயிடுறேன் அத்தை. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? ரொம்ப நல்லவளா இருக்காளே.